ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி, கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மார்ச் 30 முதல் ஏப்ரல் 5 வரையும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதாவது பங்குனி 16 முதல் 22 வரையும் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. வாங்க ராசிக்குள் செல்லலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இதனுடைய அதிபதி குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 6ஆம் இடம் என்பது 3, 6, 8, 12 இதெல்லாம் துஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய இடம். துஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். இருந்த போதிலும் இந்த யானைய கிரகங்களை தவிர இந்த குரு பகவானுக்கு மாத்திரம் குரு பார்வை கோடி நன்மை. அவர் பார்க்கும் இடம் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய நிலை. அப்போது ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் கூட பார்வை பலம் சிறப்பாக இருக்கிறது. அதையும் தாண்டி குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறார். அப்போது சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம். அப்போ 4ஆம் இடத்து 1க்கும் 4க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் 4ஆம் இடத்தில் ஆட்சி நிலையில் இருக்கிறார் பரிவர்த்தனை யோகத்தில். சூப்பர். அப்போது இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாரம் சிறப்பாக இருக்குமா, கிரகங்கள் நல்ல பலனை வாரி வழங்குமா அப்படின்னா நன்றாக இருக்கும். இருந்த போதிலும் இந்த சனி பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு போயிட்டார். இந்த 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம சனி ஆயிடுது. இருந்த போதிலும் உங்களுக்கு குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் வர்றதால இந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய தாக்கம் என்பது பெரிதளவில் இருக்காது. ஏன்னா எந்த ஒரு அசுப கிரகமும் சுப கிரகத்தோடு சேர்ந்துச்சு, அதுவும் குருவோடு சேர்ந்துச்சின்னு சொன்னால் சுப பலனைத்தான் தரும் வழி அசுப பலனை குறைத்து கொள்ளும் என்பது ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. இப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 6இல் குரு ஊரில் பகை என்று சொல்லக்கூடிய அமைப்பு, எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும், சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். இது ஸ்தான பலம். பார்வை பலம் என்று எடுத்துக்கொண்டால் 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இது சூப்பருங்க. அதாவது தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானத்தை குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் தொழில் அற்புதமாக இருக்கும், சூப்பராக போகும். ஏனோ தானோன்னு நீங்கள் தொழிலை பண்ணால் கூட அது பார்த்தா ரெட்டிப்பு வருமானத்தை கொடுக்கும். இப்போ நடைபாதையில் கடை போட்டு வியாபாரம் பண்ணுறீங்க, அப்புறம் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா தள்ளு வண்டியில் எடுத்துகிட்டு போய் இல்லை அது மாதிரி நீங்கள் காய்கறி பழம்லாம் வியாபாரம் பண்ணுறீங்க. இதெல்லாம் ஏனோ தானோன்னு நீங்கள் விருப்பம் இல்லாமல் கூட வேலை பார்ப்பீங்க. கடமையே கண்ணாயினார்னு அது மாதிரி செஞ்சால் கூட பார்த்தா ரெட்டிப்பு வருமானம் வரும். காரணம் கிரகங்களுடைய அமைப்பு. அப்போது இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் களைகட்டும், ரெக்க கட்டி பறக்கும்னு சொல்லலாம். அதாவது வாடிக்கையாளர்களை கவர்ந்து நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். இது போன்ற காலங்களில் நீங்கள் தொழிலை கடன் உடனே வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம், அல்லது தொழிலை இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால்
வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க வேலைக்கு முயற்சி பண்ணலாம். கண்டிப்பாக வேலை வாய்ப்பு நீங்கள் எந்த படிச்சிருக்கீங்களோ, எந்த டிபார்ட்மெண்ட்டில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தருணம். இப்போ கவர்மெண்ட்டில் இருக்கிறீங்க, இது நாள் வரைக்கும் எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்கலைங்க, நானும் எவ்வளோ பார்த்துட்டேன், ப்ரொமோஷன் கிடைக்கல, இன்க்ரிமெண்ட் கிடைக்கல, சலுகைகள் கிடைக்கல, லோன் வாங்கி வீடு கட்டலான்னு பார்த்தேன், எதுவும் ஒன்றும் சலுகைகள் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டுருப்பீங்க. ட்ரான்ஸ்ஃபர் நல்ல இடமா போய் வேலை பார்க்கணும்னு நினச்சேன், அதுவும் கிடைக்கல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 10ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் உங்களுக்கு தொழில், அதாவது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மேன்மையான காலம், நினச்சதை சாதிக்க முடியும். ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷனு, இன்க்ரிமெண்ட்டு விட்டு போச்சுன்னு சொல்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இப்படி சலுகைகள் அனைத்தையும் எதிர்பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர் பெருமக்கள், ஜோதிடர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், கணக்கர்கள், மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், மற்றபடி குரு நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், ஆலயங்களில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், ஆலயங்களில் சில பேர் சம்பளத்துக்கு வேலை பார்ப்பாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா சம்பளம் இல்லாத கௌரவத்துக்கு வேலை பார்க்கக்கூடியவர்களும் இருப்பாங்க. அப்போது எல்லோருக்குமே ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது என்று சொல்லலாம். இந்த 4ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார், விரிவாக்கத்தை ஏற்படுத்துவார். ராகு இருக்கிற இடம் விரிவாக்கம் ஆகும், பிரம்மாண்ட நாயகன் பேர். அப்போ 4ஆம் இடம் அப்படின்னாக்கா சுக்கிரன் இருக்கார், குரு பரிவர்த்தனை யோகத்துக்கு வரார் அப்படின்னும் பொழுது வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டத்துறவு வாங்க. உங்கள் எஸ்டிமேட்டு நீங்கள் ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கணும்னு நினைப்பீங்க, இல்லை ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டணும்னு நினைப்பீங்க. கட்சியில் அது ரெட்டிப்பு ஆகிடும், பிரம்மாண்டமாக ஆகிடும். கடனை வாங்கி இதெல்லாம் பண்ணணும்னு ராகு ஏற்படுத்தி கொடுப்பார். மற்றபடி உங்களுக்கு சூரியன் சனி இணைவு என்பது தந்தைக்கு உங்களுக்கும், ஏன்னா 9க்குரியவன் சூரியன் சனியோடு இணைஞ்சிருக்கார், இதில் குரு சேர்ந்திருக்கார். இல்லைனாக்கா உங்களுக்கு பரிவர்த்தனை யோகத்தில் சேரலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தந்தைக்கு இடர்பாடுகள், பிரச்சனைகள்னு சொல்லணும். வந்தாலும் அது சரியாகிவிடும் அப்படின்னு சொல்லணும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு, தொழிலாளர்களுக்கும் முதலாளித்துவத்துக்கும் பிரச்சனை வரும். அது சின்ன லேத் ஃபேக்டரியாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த தொழிலாக இருக்கலாம். எதுவாக இருந்த போதிலும் ஒரு மில்லு வச்சுருக்கீங்க, அந்த மில்லில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரலாம். எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. அரசியல்வாதிகள் மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களும் மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பணம் பல வகையில் பையை நிரப்பப் போகிறது. இப்போ பையை நிரப்ப போகிறது, பொருளாதார மேன்மை, குடும்ப மேன்மை இருக்க போகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் செவ்வாய் 4ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கறதால உங்களை காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஓஎஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள், ரசாயன துறையில் இருக்கக்கூடியவர்கள், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவர்கள், செங்கல், மணல் ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம். வேலைவாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். வேலைவாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு நல்ல சம்பாத்தியம், சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கொடிகட்டி பறக்கக்கூடிய காலம். தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களும் சரி, சம்பாத்தியம் என்பது சிறப்பாக இருக்கும். செலவினங்கள் ஏற்படுமா என்று சொன்னால் செவ்வாய் வீட்டை குரு பார்க்கிறார். வீடு வாங்க, வீடு கட்ட, இப்படி சுப செலவுகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள். மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் 5க்குடையவன் 7ல் போய் இருக்கார், சிறப்பாக தான் இருக்குது. மற்றபடி உங்களுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இதுவரைக்கும் எங்கள் வீடியோ பார்த்தவங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். இந்த ராசி அன்பர்களுக்கு, தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்க போகிறது. நன்றி. வாழ்க வளமுடன்.